Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening, எல்லாருக்கும் good evening. மைக் ஆன் பண்ணிருக்கோங்களா? மைக் ஓப்பனுங்க. நான் பேசுறது கிளியரா கேக்குதா? Yes, sir. Yes, sir. ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? Yes, sir. Yes, sir. சரி, ஓகேயா? Good இன்னைக்கு evening, நாங்க sir. இன்னைக்கு நாங்க பார்க்க போற பாடம் வந்து 10வது பாடம். பின்னங்கள். சரியா, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. 10வது பாடம் பின்னங்கள். அதுல 2 பாடம் இருக்குது. பின்னங்கள் உண்டு. சரியா? சரியா மயன்? சரியா மகள்? போட்டீங்களா? Yes, sir. Yes, sir. தரம் 6ல நாங்க நிறைய விஷயம் படிச்சிருக்கிறோம். அப்ப அதனால இந்த பாடத்துல அதுகள் சம்பந்தமா நான் இன்னைக்குல ரொம்ப டைம் செலவழிக்க மாட்டேன். நேரடியா தரம் 7 விஷயத்துக்கு வந்துருவேன். அப்ப தரம் 6ல பின்னம்னா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். அந்த பின்னம் ஒன்றை எவ்வாறு எழுதுறேன்னு சொல்லி பார்த்திருக்கோம். தொகுதி என்னன்னு சொன்னா பகுதி என்னன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். தொகுதி என்ன, பகுதி என்ன அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கிறோம். சரி, இப்ப அதெல்லாம் இங்க செய்துகிட்டு இருந்தோம்னா இந்த பாடத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அடுத்தது அலகு பின்னங்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். முறைமை பின்னங்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். முறைமை அற்ற பின்னங்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். சமவெளி பின்னங்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்தது கலப்பு பின்னங்கள்னா என்னன்னு சொல்லி இங்க பார்த்துருக்குறோம். அது சம்பந்தமா சின்ன ஒரு விளக்கம் மட்டும்தான் தருவேன். நோட் பண்றதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். வேகமா ஸ்லைட் போயிடும். வேகமா ஸ்லைடு என்ன செஞ்சிடும், மூவ் ஆகிரும். இப்ப நீங்க தரம் 6ல படிச்ச கொப்பிகள் வச்சிருக்கணும் கட்டாயம். அப்பதான் அது சம்பந்தமா கொஞ்சம் நீங்க என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். உடனே வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த கொப்பியெல்லாம் தூக்கி வீசிட்டோம்னா மூளையில இருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப இங்க ஹார்ட் டிஸ்க்ல இல்லாட்டி சிக்கல் தான். சரியா? அப்ப நாங்க இந்த பாடத்துல பார்க்க போற விஷயங்கள் கலப்பு எண்கள், முறைமை இல்லா பின்னங்கள் என்பவற்றை அறிந்து கொள்ளவும், கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றவும், முறைமையில்லா பின்னங்களை கலப்பெண்களாக மாற்றவும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதோட இந்த பின்னங்களை கொஞ்சம் எப்படி ஒப்பிடுறது அந்த விஷயத்தையும் இந்த பாடத்துல கொஞ்சம் நாங்க பார்ப்போம். சரியா? Okay, sir. சரி, அப்ப நாங்க தரம் 6ல பார்த்த சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நான் சொல்லி கொண்டு போறேன். சரியா? அதுகள் நோட் பண்றதுக்கெல்லாம் டைம் தந்து கொண்டு இருக்கலாது எனக்கு. சரியா? ஒரு பின்னம்னு சொல்றது இந்த மாதிரி எழுத முடியுமா இருந்தா இதுகளைத்தான் நாங்க பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப பாருங்க, கோடு ஒன்று இருக்கும். அந்த கோட்டுக்கு மேல ஒரு எண் காணப்படுவாரு, கோட்டுக்கு கீழே ஒரு எண் காணப்படுவாரு. அப்ப இப்படி எழுதக்கூடிய எண்களைத்தான் நாங்க பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முழு எண்ணும் பின்னம் தான். இங்க 8 இங்க தந்திருக்கிறேன். இந்த 8ம் பின்னம் தான். ஏன்னு சொன்னா இந்த 8க்கு கீழே பெருமானம் இருக்குது. அந்த 8க்கு கீழே 1 இருக்குது. அந்த 1னால அதை எழுதுறது இல்லை. அப்ப முழு எண்களும் பின்னம் என்று தான் சொல்லப்படும். அப்ப இதை வைத்துக்கொண்டு ஒரு பின்னத்துக்கு நாங்க விளக்கம் சொன்னோம்னா, பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டு காணப்படுமாயின் அவ்வாறான எண்கள் பின்னங்கள் எனப்படும். யாதாயினும் எண் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டு காணப்படுமாயின் அவ்வாறான எண்கள் பின்னங்கள் எனப்படும். அப்ப 5ல் மேல் 2 ஒரு உதாரணம் தந்திருக்கேன். 5ன் மேல் 3, 2ல் 1, 3ல் 2, 2ன் மேல் 3, 3ன் மேல் 5, 7ல் மேல் 11, இப்படி கொஞ்சம் உதாரணங்கள் தந்திருக்கு. சரியா? அப்போ ஒரு எண்ணை எழுதும் பொழுது கோட்டின் கீழே உள்ள எண் பகுதி எனவும்
கோட்டுக்கு மேலே உள்ள எண் தொகுதி எனவும் அழைக்கப்படும். அப்ப கோட்டுக்கு கீழே உள்ள எண் பகுதி எண், கோட்டுக்கு மேலே உள்ள எண் தொகுதி எண். சரிதானே? Okay, sir. சரியா? Okay, இதெல்லாம் sir. தரம் மாறல பார்த்த விஷயங்கள்னால கொஞ்சம் உங்களுக்கு ரிவைன் பண்ணி கொண்டு போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பின்னங்களோட வகைகள். இந்த பின்னங்களை எழுதுறத கொண்டு பின்னங்களை வகைப்படுத்தலாம். அப்ப அந்த வகையில பகுதி எண்ல எந்த எண்ணும் காணப்பட்டு தொகுதி எண்ணில் ஒன்று காணப்படுமா இருந்தா, கட்டாயம் தொகுதி எண்ணில் ஒன்று காணப்படுமா இருந்தா, 2 3க்கெல்லாம் சான்ஸ் இல்ல, ஒன்று. அப்ப கோட்டுக்கு மேல ஒன்று காணப்படுமா இருந்தா அவ்வாறான பின்னங்கள் அலகு பின்னங்கள் என அழைக்கப்படும். அப்ப பின்னங்களோட வகைகள்ல முதலாவது வகை அலகு பின்னம். அடுத்து முறைமை பின்னம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் சின்னதா இருக்கும். அப்ப பகுதி எண் பெருசாகவும் தொகுதி எண் சின்னதாகவும் காணப்படணும். அப்படி காணப்படுமா இருந்தா அந்த மாதிரி பின்னங்கள் நாங்க சொல்லுவோம் முறைமை பின்னங்கள். அப்ப கோட்டுக்கு கீழே உள்ள எண் பெருசா இருக்கணும், கோட்டுக்கு மேல உள்ள எண் சின்னதா இருக்கணும். சரியா மயன்? சரியா மகள்? Okay, sir. அடுத்து முறைமை அற்ற பின்னம். இந்த முறைமை பின்னத்தின் எதிர்கருத்து மறுதலை, அதுதான் முறைமையற்ற பின்னம். அப்ப இங்க பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெருசா காணப்படுவாரு. அப்ப கோட்டுக்கு கீழே உள்ள எண் சின்னதாகவும் கோட்டுக்கு மேல உள்ள எண் பெருசாகவும் காணப்படும். அப்ப இந்த பின்னத்துக்கு சொல்றது முறைமையற்ற பின்னம். அப்ப இந்த முறைமை பின்னம் முறைமையற்ற பின்னத்தை ஞாபகம் வச்சுக்கிறது லேசு. முறைமை பின்னத்தை தலைகீழா மாத்தி விட்டா முறைமையற்ற பின்னம் அப்படிங்கிறத நாங்க ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். அப்ப முறைமை பின்னம்னா கோட்டுக்கு கீழே உள்ள பகுதி எண் பெருசாகவும் கோட்டுக்கு மேல உள்ள தொகுதி எண் சின்னதாகவும் காணப்படுவார். முறைமை அற்ற பின்னம்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆயிருக்கும். கோட்டுக்கு கீழே உள்ள எண் சின்னது, கோட்டுக்கு மேல உள்ள எண் பெருசு. சரியா மகன்? சரியா மகள்? Okay, sir. Okay, Sir. sir. அடுத்து பாருங்க கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னம்னா ஒரு முழு எண்ணையும் ஒரு முறைமை பின்னத்தையும் கொண்டு காணப்படுவார். ஒரு முழு எண்ணையும் ஒரு முறைமை பின்னத்தையும் கொண்டு காணப்படுவாரு. அப்ப தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க கலப்பு பின்னங்கள். சரியா? முதலாவது தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க கலப்பு பின்னங்கள். போட்டீங்களா? Yes, sir. கலப்பு பின்னங்கள் போட்டீங்களா? Okay, sir. சரி. போட்டுட்டு அதுக்கு கீழே விளக்கம் எழுதுங்க. ஒரு முழு எண்ணையும் ஒரு முறைமை பின்னத்தையும், அந்த இடத்துல அந்த முறைமைங்கிறது நான் போட்டு இல்ல, அதை நீங்க சேர்த்துதான் எழுதணும். இந்த இடத்துல நீங்க முறைமைங்கிற விஷயத்த போட்டுக்கொள்ளுங்க. முறைமை. சரியாமா? சரியாமா? Okay, sir. முறைமை பின்னத்தையும் கொண்டு காணப்படும் பின்னம் கலப்பு பின்னம் எனப்படும். கலப்பு பின்னம் எனப்படும். சரியா மகன்? சரியா மகள்? சரி, sir. சரி. இப்ப இந்த கலப்பு பின்னம் எழுதக்கில நிறைய பேர் பிளவு விடுவாங்க. சரியா? சரியான கலப்பு பின்னம் எழுதுறதா இருந்தா முழு எண்ணை கொஞ்சம் இப்படி பெருசா எழுதி, முழு எண்ணை பெருசா எழுதி இந்த பின்னத்துக்கு அந்த முறைமை பின்னத்தை இப்படி சின்னதா எழுதணும். அப்பதான் இங்க சரி. விளைச்சா இதுதான் இது. அப்ப இதுக்கு நாங்க முழு எண் சொல்றது. இந்த பின்னத்துக்கு நாங்க முறைமை பின்னம். இது அவ்வளத்தையும் சேர்த்துதான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கலப்பு பின்னம். கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். இது அவ்வளத்தையும் சேர்த்துதான் என்னன்னு சொல்றது? கலப்பு பின்னம். கலப்பு பின்னம். அப்ப கலப்பு பின்னம் ஒன்று எழுதக்கில. இப்ப உதாரணம் அங்க ஸ்கிரீன்ல தந்திருக்கிறேன், அதே தான் இங்க எழுதுறேன். ஒன்றுடன்
இரண்டின் மேல் ஒன்று இப்படித்தான் எழுதுவோம். அப்ப இந்த ஒன்றை கொஞ்சம் பெருசா எழுதி இந்த முறைமை பின்னத்தை அதோட சேர்த்து எழுதிக்கல. இந்த நாங்க எழுதுற முழு எண்ணின் அரைவாசிக்கு கோடை போட்டுட்டு பின்னத்தை எழுதி விடுவீங்க. இப்படி எழுதுறதுதான் சரி. ஓகேவா? ஓகே சார். சரி. உதாரணம் 3 எழுதிக்கொள்ளுங்க. அப்ப திரும்ப இப்படி எழுதி வச்சா பிழை, இப்படி எழுதி வச்சா பிழை. இது 11/2 வந்துடும். இந்த மாதிரி தான் எழுதுவோம். சரியா மாயன்? சரியா மகள்? சரி சார். ஒரு கலப்பு பின்னத்தை வாசிக்கும் பொழுது, கலப்பு பின்னம் ஒன்றை வாசிக்கும் பொழுது இத வாசிக்கல ஒன்றுடன் அந்த உடன்கிற சொல் கட்டாயம் வரும். அப்பதான் லேசு. ஒன்றுடன் இரண்டின் மேல், இரண்டின் மேல் ஒன்று. சரியா? சரி. அப்ப இந்த மாதிரிக்கு வாசிக்கிறதுக்கும் பழகி கொள்ளணும். சரியா மயன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? எஸ் சார், கிளியர். சரியா? கிளியர். சரி. சரி, அடுத்து போடுங்க சமவெளி பின்னம். அடுத்து போடுங்க சமவெளி பின்னம். சமவெளி பின்னம். சரியா? சரி. சரி. சமவெளி பின்னம்னா தரம் 6ல நாம படிச்சிருக்கிறோம். சமவெளி பின்னம்னா எங்களுக்கு ஒரு பின்னம் தருவாங்க. அந்த பின்னத்தின் தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கியும் கண்டுபிடிக்கலாம். தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால வகுத்தும் கண்டுபிடிக்கலாம். இப்ப இங்க 2 உதாரணம் உங்களுக்கு போட்டிருக்குது. ஸ்கிரீன் விளங்குதானே எல்லாத்துக்கும்? விளங்குது சார். எஸ் சார். முதலாவது உதாரணத்தை பாருங்க. 5ன் மேல் 2ங்கிற பின்னம் இருக்குது. இந்த 5ன் மேல் 2க்கு சமனான ஒரு பின்னத்தை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா இந்த 5ன் மேல் 2 தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கணும். அப்ப இந்த தொகுதி எண் 2ஆல பெருக்கப்பட்டிருக்குது, பகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கப்பட்டிருக்குது. பகுதி எண்ண ஒரு எண்ணாலையும் தொகுதி எண்ணையும் ஒரு எண்ணாலையும் பெருக்க இயலாது. வேற வேறையா பெருக்க இயலாது. அது இல்ல, 2 எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கணும். நல்லா விலையும் கொள்ளுங்க. அப்படி 2 எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கும் பொழுது வர்ற பின்னம் தான் அந்த முதலாவது பின்னத்துக்கு சமவெளி பின்னமாக காணப்படும். அப்ப இங்க பெருக்குவதன் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியும், அதே மாதிரி வகுப்பதன் மூலமாகவும் இங்க கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ வகுத்தல் முறையில கண்டுபிடிக்கணுமா இருந்தா கட்டாயம் வாய்ப்பாட்டுல உள்ள எண்களா இருந்தா மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி கண்டுபிடிக்க இயலாது. இப்போ 12ம் 8ம் வாய்ப்பாட்டுல உள்ள எண்கள். 2ஆம் வாய்ப்பாடுல இருக்குது, 4ஆம் வாய்ப்பாடுல இருக்குது. அதனாலதான் இங்க மேலையும் கீழே 4ஆல பிரிச்சிருக்குது. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சரி. அப்ப சமவெளி பின்னம்னா விளக்கம் தந்திருக்குது. ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால், அப்ப இங்க 0 எடுக்க இயலாது, பெருக்குவதன் மூலம் அல்லது வகுப்பதன் மூலம். இந்த மைக் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவும் ஒன்னா இருக்குது. சரி. அப்ப ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும்
ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் அல்லது வகுப்பதன் மூலம் முதற் பின்னத்துக்கு சமவலுவான ஒரு பின்னத்தை பெறலாம். அப்ப கட்டாயம் எங்களுக்கு தந்திருக்கிற பின்னத்தை, எங்களுக்கு தரப்பட்ட பின்னத்தை ஒரே எண்ணால பெருக்கலாம், அப்படி ஒரே எண்ணால வகுக்கலாம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ஓகே சார். ஓகே சார். குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கிளாஸ் உள்ளுக்கு வந்தா வர்றது போறது அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஆகி கொண்டு இருக்கிறது சிக்கல். அது உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு இல்ல. அதனால அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரியாமா? சரியாமல்? சரி சார். சார், அப்ப சமவெளி பின்னம் ஒன்றை உருவாக்கணுமா இருந்தா எத்தனை முறை இருக்குது? 2 2 முறை. ஒரு முறை வந்து பெருக்குவதன் மூலமா, இன்னொரு முறை வகுப்பதன் மூலமா. சரியா? சரி. இப்ப இதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு தருவேன். சரியா? இதை வேகமா நோட் பண்ணுங்க. இதை வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் டைம் வேணுமா? நோட் ஜாயின் ஆகினேன் கொஞ்சம். சரி கொஞ்சம் குயிக் பண்ணுங்க, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. மற்றவங்க அந்த மைக்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க. மைக்கை ஒன் பண்ணி வச்சு கொடுத்தா உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்காது. சரியா மகன்? சரியா மகள்? Done, sir. மகள் நோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் வேகமா நோட் பண்ணணும். லேட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சிக்கல். நோட் பண்ணிட்டேன். சரியா? சரி, இந்த உதாரணங்களை குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, 2 உதாரணம். சரியா? 3 4 5. சரியா மகன்? சரியா மகள்? அடுத்தது கிளாஸ்க்கு ஏலியா வரணும். லேட் ஆகி வந்தீங்கன்னா சிக்கல். சரியா 6 மணி 6:05க்கு கிளாஸ் உள்ளுக்கு வந்துடணும். 6:20 6:30க்கெல்லாம் வந்தா உங்களுக்கு தான் நட்டம்.
நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? நோட் பண்ணிட்டேன் சார், அப்போ எங்களுக்கு தரப்பட்ட ஒரு பின்னத்துக்கு சமனான ஒரு பின்னத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா 2 முறைகள்ல பெற்றுக்கொள்ளலாம். ஒரு முறை தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கிறது. இன்னொரு முறை வகுக்கு தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால என்ன செய்யணும்? வகுக்கணும் வகுக்க வேண்டும் அல்லது பிரிக்க வேண்டும். வகுத்தல்னு சொல்லலாம், பிரித்தல்னு சொல்லலாம். சரிதானே ஓகே சார் சார்? ஓகே அப்ப இப்ப இந்த 2 முறையில யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார் சரி, ஓகே. நோ சரி, நோட் பண்ணிட்டீங்களா இதெல்லாம்? எஸ் சார் சரி, இங்க பாருங்க, 2ல் ஒன்றுங்கிற பின்னம் தந்திருக்காரு. இந்த 2ல் ஒன்ற தொகுதி எண்ணை பகுதி எண்ணை 2ஆல பெருக்கினா 2ல் ஒன்றுக்கு சம வலுவான பின்னம் 4ல் 2. அடுத்து 2ல் ஒன்ற தொகுதி எண்ணை பகுதி எண்ணை 3ஆல பெருக்குது. அப்ப எங்களுக்கு கிடைக்கிற பின்னம் 6ல் 3. அப்ப இந்த 2ல் ஒன்றுக்கு இந்த 6ல் 3 சம வலுவான பின்னமாக காணப்படும். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார் அடுத்து சாரி, அதுக்கு அடுத்து பாருங்க, 24ன் மேல் 18. 24ன் மேல் 18. அப்ப இது ரெண்டுமே சரியா எண்களோட மடங்குகள். அப்ப அதனால இங்க 3ஆல வகுத்தோம்னா 8ல் 6, 8ன் மேல் 6 அப்படின்னு வரும். அப்ப 24ன் மேல் 18க்கு 8ன் மேல் 6 சமவலுவான பின்னமாக காணப்படும். சரியா மகள்? சரியா மகன்? சரி ஓகே சார் சரி, இப்ப டக்குன்னு இந்த பயிற்சிக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கீழே தரப்பட்டுள்ள பின்னங்களில் இருந்து அலகு பின்னங்களை தெரிவு செய்க. வேகமா செய்யணும். நான் ரேஸ் ஓடுற மாதிரி போயிடுவேன். ஏன்னா இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி படிச்சது. என்ன ஆன்சர்? சார் 7ன் மேல் ஒன்று நூறில் ஒன்று 3ன் மேல் ஒன்று 100ன் மேல் ஒன்று 7ல் ஒன்று 3ல் ஒன்று 100ல் ஒன்று. அதாவது பகுதி எண்ல எந்த எண் காணப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. தொகுதி எண்ல கட்டாயம் எத்தனை காணப்படணும்? ஒன்று காணும் தொகுதி எண்ல ஒன்று. அலகு என்பது ஒன்று. அலகு என்பது எத்தனை? ஒன்று. அப்ப இந்த கேள்வி ஓகே தானே? ஓகே சரி, நோட் பண்ணியாச்சா? எஸ் சார் எஸ் சார் இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க நோ. மகன், மகள் சொல்லுங்க. நோ சார் சரி, இப்ப ரெண்டாவது கேள்வி அடைப்பினுள் தரப்பட்ட எண்களில் இருந்து பொருத்தமான பெருமானத்தை தெரிந்து கீறிட்ட இடங்களை நிரப்புக. இப்ப இந்த 5ன் மேல் 3 வரணுமா இருந்தா இந்த 5ல் ஒன்றுங்கிற அலகு பின்னம் எத்தனை சேர்ந்தா 5ன் மேல் 3 வரும்? வெரி குட், 3 சேர்ந்தா. அப்ப இந்த இடைவெளிக்கு எத்தனை வரணும்? 3 வரணும். அடுத்து பாருங்க, 7ல் 2 என்பது இடைவெளி கொடுத்திருக்காங்க 2 ஆகும். அப்ப 7ல் 2 வரணுமா இருந்தா அந்த அலகு பின்னம் 2 சேரணும். அப்ப எந்த அலகு பின்னம்? ஒன்றின் கீழ் 7 ஒன்றின் கீழ் 7 அல்லாட்டி 7ல் 1. ஒன்றின் கீழ் 7 அல்லாட்டி 7ல் 1. சரியா மகள்? சரியா மகன்? சரி சார்
சரி சார். அடுத்து பாருங்க, ஆறில் ஒன்றுங்கிற அலகு பின்னம் தந்திருக்காங்க. அப்ப இந்த அலகு பின்னத்துல 5 சேர்ந்தா இந்த 3 விடையில எது வரும்? ஆறில் ஐந்து. ஆறில் சார், 5. இன்னொரு விளங்கப்படுத்துறீங்களா சார்? 6 ஓகேவா? சார், இதுக்கு விளங்கப்படுத்துறீங்களா சார்? விலங்கல சார் இத கொஞ்சம் விளங்கப்படுத்துமா? சரி. இப்ப 6ல் 1 இப்படி 6ல் 1 6ல் 1 6ல் 1 6ல் 1 6ல் 1 இப்ப எத்தனை எழுதியிருக்கேன்? ஆறில் ஐந்து. இந்த 6ல் 1 எத்தனை எழுதியிருக்கேன்? 6ல் 1 எத்தனை எழுதியிருக்கேன்? 5 எழுதியிருக்கேன். ஒரு அப்ப 1 2 3 4 5. அப்ப இது அவ்வளத்தையும் சேர்த்தா 6ன் மேல் எத்தனை? 5. 5. சரி, இப்ப கிளியரா? கிளியர் சார். ஓகேவா? ஓகே சார். சரி. இப்ப அடுத்த கேள்வி, 12 மேல இடைவெளி வச்சிருக்காங்க பாக்ஸ்ல. 80 3ல் 2க்கு ஒத்த சமவெளி பின்னம் ஆகும். அப்ப இந்த 3ன் மேல் 2 ஏதாவது ஒரு எண்ணால நீங்க பெருக்கி பார்க்கணும். அப்படித்தானே? ஆமா சார். ஆமா சார். சரி, இந்த ஆமா 3ல் சார். 2 பெருக்கணும். இந்த 3ல் 2 பெருக்கணும், கீழே 12 வரணும். அப்ப இந்த 3 எந்த எண்ணால பெருக்கினா 12 வரும்? 4 சார். 4ஆல பெருக்கலாம். அப்ப கீழே 4ஆல பெருக்கினா மேலே எத்தனையால பெருக்கணும்? 4ஆல. 4ஆல. அப்ப இந்த பாக்ஸ்க்கு வர வேண்டிய எண் எத்தனை? 8. 8 சார். 8. அப்ப ஓகேவா? ஓகே சார். வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணுவோமா? அது கூட தெரியாது. நோட் பண்ணிட்டேன். வேகமா நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் நோட் Note பண்ண பண்ணியாச்சு. இல்லை அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. இன்னும் நோட் பண்ண இல்லைன்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க டாக்டர். டன் சார். அதுக்கு இத நோட் பண்ணக்கூடிய அளவுக்கு இடத்தை விட்டுக்கொள்ளணும். இடத்தை விட்டுக்கொண்டு கட்டாயம் நோட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் தான் உங்களுக்கு வரும் பகுதி 1ல 2 மார்க்ஸுக்கு இந்த மாதிரி கேள்விகள் வரும். அப்ப அதனால கட்டாயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். ஓகே. சரி, இந்த கேள்விகள் புக்ல இருக்குது. திரும்ப ஒருக்கா செய்து பார்க்கணும். மெக்ஸ் என்பது கணித பாடம்னு சொன்னா அடிக்கடி பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கணும். இல்லாட்டி மறந்து போயிடும். அதுகள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் சொல்றேன் நோட் பண்ணணும்னு சொல்லி, இப்ப கேக்குது மகள் நோட் பண்ண ஓணுமான்னு சொல்லி. இப்ப என்ன செய்யறது? மகள் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி போட்டோ ஒன்று சரி எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு ஆறுதலா நோட் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகேவா? ஓகே சார். அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். கிளியர் சார். சரி, இப்ப இங்க கொஞ்சம் பின்னங்கள் எங்களுக்கு தந்திருக்காங்க. இப்ப இந்த பின்னங்களுக்கு சமவெளி பின்னங்கள் 2 எழுதணும். எத்தனை எத்தனை எழுதணும்? 2. 2. முதல் 3க்கும் பெருக்கல் முறையில செய்யுங்க. முதல் 3க்கும் பெருக்கல் முறையில செய்யுங்க. இந்த கடைசிக்கு வகுத்தல் முறையில செய்யுங்க. சரியா? சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சரி, வேகமா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். வேகமா எழுதுங்க பாப்போம்.
செய்துட்டீங்களா? டன் சார். இன்னும் டைம் வேணும் சொல்றவங்க. சார் முடிஞ்சு சார் Sir, டைம் வேணும் சார். சரி, குயிக் பண்ணுங்க, குயிக் பண்ணுங்க. சரியா மகள், சரியா மகன்? சரி டன். சரி, நான் போர்ட்ல முதலாவது சார். முதலாவது 3 மேல் 2 கொடுத்திருக்காரு. அப்ப 3 மேல் 2 2ஆல பெருக்கணும்னா மேலையும் கீழே 2ஆல பெருக்கணும்னா 6 மேல் 4. அடுத்து 3 மேல் 2 3ஆல பெருக்குனீங்கன்னா 9 மேல் 6. இந்த மாதிரிக்கே நீங்க வேற ஒரு எண் போட்டிருக்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. சரியா மகள், சரியா மகன்? ஓகே சார். சரி, அடுத்து 5 மேல் 3. அப்ப 5 மேல் 3 மேலே கீழே 2ஆல பெருக்கிருந்தீங்கன்னா 10 மேல் 6. சரியா? ஓகே சார். சரி சார். அடுத்து 5 மேல் 3 3ஆல பெருக்கிருந்தீங்கன்னா 15 மேல் 9. இப்படி கண்டுபிடிதா நீங்க வேற விரும்பிய ஒரு எண்ணால பெருக்கிருக்கலாம், பிரச்சனை இல்ல. 8 மேல் 6 மேலே கீழே 2ஆல பெருக்கிருந்தீங்கன்னா 16 மேல் 12. அடுத்து 8 மேல் 6 மேலே கீழே 10ஆல பெருக்கிருந்தீங்கன்னா 80 மேல் 60. சரியா? சரி ஓகேவா? சார். ஓகே எல்லாம் சார். சார் ஹாஜரான. அடுத்து 48 மேல் 36 ரெண்டையும் 2ஆல பிரிங்க. 2ஆல பிரிச்சிருந்தீங்கன்னா 24 மேல் 18. சரியா மகள்? சரி சார். சரி சார். அடுத்து 48 மேல் 36 3ஆல பிரிச்சிருந்தா கீழே வந்து 16 மேல வந்து 12. ஓகே ஓகே சார். சார், ஓகே நீங்க வேற ஒரு எண்ணை பயன்படுத்தி எழுதியிருந்தா இந்த ஆன்சர் தேவையா இருந்த இதையும் நீங்க நோட் பண்ணணும்னு நினைச்சா ஒரு டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ஷஃபாக்கு இந்த பெருக்கிற முறை மட்டும் எனக்கு கொஞ்சம் விளங்கல சார். கொஞ்சம் விளங்கப்படுத்த முடியுமா சார்? சமவெளி பின்னம்னா மகள் தொகுதி கோட்டுக்கு மேல உள்ள எண்ணையும் கோட்டுக்கு கீழே உள்ள எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கணும். அதே மாதிரி கோட்டுக்கு மேல உள்ள எண்ணையும் கோட்டுக்கு கீழே உள்ள எண்ணையும் ஒரே எண்ணால வகுக்கணும். பாருங்க, அப்ப எங்களுக்கு தந்திருக்கிற பின்னம் 3 2. இந்த 3 2 இங்க 2ஆல பெருக்கி இருக்கு, இங்க 3ஆல பெருக்கி இருக்குது. கேள்வி என்ன? கேள்வி என்ன? பெருக்கி பெருக்கி 2 இது உதாரணம் தர சொல்லிக்கிறாங்க. நான் சொன்ன கேள்வி என்னாண்டு கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு பின்னத்திற்கும் 2 சமவெளி பின்னங்கள் வீதம் தருக. அப்ப நான் உங்களுக்கு இலகுவாக்குனேன். முதல் 3 கேள்வியையும் பெருக்கல் முறையில செய்யுங்க, 4வது கேள்விய வகுத்தல் முறையில செய்யுங்கன்னு சொன்னேன். அதனாலதான் இங்க முதலாவது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி எல்லா இடத்துலயும் பெருக்கல்ல செஞ்சிருக்கேன். இந்த கடைசியை மட்டும் வகுத்தல்ல செஞ்சிருக்கேன். சரியா? ஓகே சார், அப்ப சமவெளி பின்னம்னா அவர் எங்களுக்கு ஒரு பின்னம்னு தருவாரு. 3 2 5 3 8 6 எங்களுக்கு பின்னம் தருவான். அந்த பின்னத்துக்கு சமவலுவான பின்னம் ஒன்றை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா அந்த கோட்டுக்கு மேல உள்ள எண்ணையும் கோட்டுக்கு கீழே உள்ள எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கணும். அதுதான் இங்க விதிமுறை. இந்த கீழையும் 2 மேலையும் 2, கீழையும் 3 மேலையும் 3,
ரெண்டு ரெண்டு, மூன்று மூன்று, ரெண்டு ரெண்டு, இங்க 10 10. ரெண்டால தான் பெருக்கணும்னு இல்ல, மூன்றால பெருக்கலாம், நாலால பெருக்கலாம், அஞ்சால பெருக்கலாம், 10ஆல பெருக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சாரியா? அப்ப கிளியர் தானே? இப்ப இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? நோ சார். நோ சார். சாரி. இப்ப அடுத்த தலைப்பு போறேன். போட்டுக்கொள்ளுங்க ஹெடிங். கலப்பு பின்னத்தை முறைமையற்ற பின்னமாக மாற்றுதல். கலப்பு பின்னத்தை முறைமையற்ற பின்னமாக மாற்றுதல். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சாரி, ரெண்டு முறை இருக்குது, ரெண்டு முறை இருக்குது. சரியா? அப்ப இங்க தந்திருக்கிறாரு, எங்களுக்கு இத்தான் கலப்பு பின்னங்கள்னு சொல்லுவோம். ஒன்றுடன் இரண்டில் ஒன்று, மூன்றுடன் ஐந்தில் ரெண்டு, இரண்டுடன் ஏழில் மூன்று. அப்ப இந்த மாதிரி பின்னங்களுக்கு தான் நாங்க கலப்பு பின்னம்னு சொல்றது. அப்ப இந்த கலப்பு பின்னத்தை நாங்க முறைமையற்ற பின்னமா மாத்துறதுக்கு ரெண்டு முறை இருக்குது. முதலாவது முறை விரித்தெழுதி செய்யறது. முதலாவது முறை விரித்தெழுதி செய்யறது. சரி, இப்ப இந்த இங்க ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன் பாருங்க. இங்க ஸ்கிரீன்ல வச்சிருக்கிறேன். இரண்டுடன் நாலில் மூன்று முறைமையில்லா பின்னமாக தருக. இரண்டுடன் நாலில் மூன்றை முறைமையில்லா பின்னமாக தருக. சரியா? இந்த முறை இந்த இடத்துக்கு மட்டும்தான். இந்த முறையில தரம் 8, தரம் 9, தரம் 10, தரம் 11 எல்லாம் பயணிக்க முடியாது. இது தரம் 7ஓட சரி. ரெண்டாவது முறை தான் நல்லது. அதுதான் தரம் 11 A-level வரைக்கும் நீங்க போகக்கூடியது. அதனால இந்த முறை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ரெண்டாவது முறையை நல்லா பார்த்து வச்சு அதுல பிராக்டிஸ் பண்ணி அதுல நீங்க உங்களோட வளர்த்து கொள்ள வேண்டும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சரி. சார், அப்ப இந்த முறையில நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த முறையில அந்த முழு எண் இருக்கு தானே, இந்த முழு எண்ண நீங்க ஒன்று ஒன்றுன்னு சொல்லி பிரிச்சு கொள்ளணும். இங்க 2 இருந்தா ஒன்று 2 தடவை எழுதுவீங்க. இங்க 3 இருந்தா ஒன்று 3 தடவை எழுதுவீங்க. இங்க 4 இருந்தா ஒன்று 4 ஒன்றுகள் எழுதுவீங்க. அப்புறம் இந்த முறைமை பின்னத்தை அப்படியே இங்கிட்டு போட்டுக்கொள்ளும். முறைமை பின்னத்தை அப்படியே அங்கிட்டு போட்டுக்கொள்ளும். சரியா? பிறகு இங்க பகுதி எண் 4 இருக்கனால இந்த ரெண்டு பின்னத்தையும் 4ன் மேல் 4, 4ன் மேல் 4. பகுதி எண் 5 இருந்தா 5ன் மேல் 5, 5ன் மேல் 5. பகுதி எண் 12 இருந்தா 12ன் மேல் 12, 12ன் மேல் 12 அப்படின்னு சொல்லி கட்டாயம் போடும். அப்ப இங்க இடம் பிரச்சனை வரும். இடம் பிரச்சனை வரும். ஏன்னா நிறைய எழுதிட்டு போக வேண்டி வந்துருச்சுன்னா, இப்ப இது பகுதி எண் 4னால சிக்கல் இல்லை. நிறைய இருந்தா இந்த முழு எண் 2 இருக்கலக்குல 12 இருந்தா 12 தடவை எழுதணுமே. எனக்கு 20 இருந்தா 20 தடவை எழுதணுமே. அப்படி யோசிங்களே. அப்ப இது ஒரு சின்ன பின்னம்னால இது பிரச்சனை இல்லை. இந்த இலக்குல இந்த முழு எண் 8உடன் 4ல் மேல் 3, 10உடன் 4ல் மேல் 3 அப்படி வந்திருந்தா இந்த 2 என்பது தடவைகள். அதனாலதான் இங்க 2 தடவைகள் எழுதியிருக்காரு. அப்ப அந்த இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இப்ப இத 4ல் மேல் 4, இதையும் 4ல் மேல் 4, இங்கால 4ல் 3 அவ்வளத்தையும் கூட்டினா 11, 4ன் மேல் 11 அப்படின்னு சொல்லி வந்துருவார். இது கொஞ்சம் சிக்கல். உங்களுக்கு வேணா லேசா இருக்கலாம். எழுதும் பொழுது இடப்பிரச்சனை வரும், எரிச்சலை ஊட்டும். அதனால எப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணி கொள்ளும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சரி ஓகேவா? சார். சரி, அப்ப இத முறை 1ன்னு சொல்லி போட்டு எழுதி கொள்ளுங்க. முறை 1, முறை 1, முறை 1ன்னு சொல்லி போட்டு எழுதி கொள்ளுங்க. விரித்தெழுதி செய்யறது. இந்த முறை விரித்தெழுதி செய்தல். சரியா? சரி ஓகேவா?
ஓகே முறை ரெண்டு முறை ரெண்டு முறை ரெண்டு கலப்பெண்ணின் முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி வரும் எண்ணுடன் தொகுதி எண்ணை கூட்டுதல் வேண்டும். பகுதி எண் மாறாது. சரியா? சரி சார். ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா விளங்குதா? விளங்குது சார். சார். கலப்பெண்ணின் முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி வரும் எண்ணுடன் தொகுதி எண்ணை கூட்டுதல் வேண்டும். பகுதி எண் மாறாது. எங்க எழுதின ஒரு ஆள் வாசிங்க பாப்போம். கலப்பெண்ணின் முழு எண்ணையும் எங்க 2 பேர் வாசிச்சீங்க, அப்ப 2 பேர் நிப்பாட்டிட்டீங்க. கலப்பெண்ணின் முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி வரும் எண்ணுடன் தொகுதி எண்ணை கூட்டுதல் வேண்டும். பகுதி எண் மாறாது. சரி, இப்ப செய்து காமிக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப எங்களுக்கு தந்திருக்கிறது 2 4 மேல் 3. அப்ப இங்க இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் பெருக்குவீங்க. 2 தான் முழு எண், 4 வந்து பகுதி எண். சரியா மகன்? இது 2ஐயும் பெருக்கி இதோட எத்தனைய கூட்டணும்? 3 கூட்டணும். பகுதி எண் மாறுமா? மாறாது. மாறாது. 8 2ஐ 4ஐ பெருக்கினா 8, அங்கால 3, கீழே 4. ஆகவே விட 4 மேல் எவ்வளவு? 11. அப்ப முறை 1லயும் 4 11 வந்திருக்குது, முறை 2லயும் 4 மேல் 11 வந்திருக்குது. சரியா? சரி சார். அப்போ கிளியரா? இப்ப கிளியர் சார். இப்ப இன்னும் நிறைய உதாரணம் தரப்போறேன். அப்ப இந்த 2வது முறைய நல்லா பார்த்து வச்சுக்கொள்ளணும். சரியா மகன்? ஓகே சார். இந்த 2வது முறைய நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும், நல்லா பார்த்து வச்சுக்கொள்ளணும். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணிட்டேன் சார். இந்தா பாருங்க. இங்க பாருங்க. டைம் வேண்டும் சார். டைம் வேண்டுமா? குயிக் பண்ணுங்க. கொஞ்சம் வேகமா நோட் பண்ணி பழகணும். சரி. இப்ப 2வது உதாரணம் 3 2 1. அப்ப இந்த விரித்தெழுதல் முறையில இங்க 3 இருக்கனால எத்தனை ஒன்றுகள் போடணும்? 3 ஒன்றுகள். 3 ஒன்றுகள் போடணும். பிறகு பகுதி எண் 2 இருக்கனால அந்த 3 ஒன்றையும் 2 2 எழுதி கொள்வீங்க. இறுதியாக கோட்டுக்கு மேல உள்ள அவலத்தையும் கூட்டி போட்டீங்கன்னா
ரெண்டு ரெண்டும் சரியா 4 4 ரெண்டும் 6 6 ஒன்றும் 7 இந்த இலக்குல 4 போட்டிருக்காங்க. அது புக்ல நானும் அதை கவனிக்க இல்லை. இங்கனைக்குல 2 சரியா மகள்? அந்த இலக்குல 2. ஓகே ஓகே சார். ஓகே சார். அப்ப இந்த விரித்தெழுத முறையில இப்ப சிக்கல் வருதா? ஆமா சார். விரித்தெழுதல் முறையில சிக்கல் வருது பாத்தீங்களா? பாருங்க இங்கனைக்குல 3 வந்தனால இங்க 3 ஒன்றுகள் 3 தடவை இங்க எழுத வேண்டி வருது. அப்ப அதே தடவைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சா சிக்கல் ஆகும், இடப்பிரச்சனை ஒன்று வரும். விளையுதா எஸ் சார். சார்? அப்ப இதே கேள்வி அந்த முறை 2ல செய்தோம்னா, முறை 2ல 3உடன் 2ல் 1 என்ன செய்யணும்? 3ஐயும் 2ஐயும் சொல்லுங்க. பெருக்கணும். முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்க வேண்டும். பிறகு சொல்லுங்க விளக்கத்தை. முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி அதோட பகுதி எண்ணை என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டணும். அடிக்கடி சொல்லணும், அப்பதான் இங்க பாடமாகும். அடிக்கடி சொன்னாதான் பாடமாகும். அப்ப 3ஐயும் 2ஐயும் பெருக்கி அதோட 1 கூட்டுவீங்க. அப்ப 2 6, 6ஓட 1 கூட்டுனீங்கன்னா 2ன் மேல் 7. ஓகேவா? ஓகே ஓகே சரி. சார். அப்ப எல்லாரும் சொல்லுங்க பாப்பா 2வது முறைய. 3 எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி வரும் எண்ணுடன் தொகுதி எண்ணை கூட்டுதல் வேண்டும். பகுதி எண் மாறாது. சரி இங்க பாருங்க மகள், சரி கொஞ்சம் இருங்க. அது நாங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் தான் அது அழகான விளக்கம் ஒன்று தந்தேன். ஆனா கணக்கு செய்யும் பொழுது அது அப்படியே புல்லா ராகமா சொல்லி கொண்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கணக்குல நான் கேட்கும் பொழுது முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி அதோட 1 கூட்டி போடணும். பகுதி எண் மாறாது. சுருக்கமா சொல்றதுக்கு பழகி கொள்ளுங்க. சரியா? ஓகே சார் நோட் பண்ணியாச்சா 2ஐயும்? எஸ் சார். ஓம் சார். சரியா? சார் அப்ப நாங்க 2வது முறையில இதை மாத்துக்க பார்ப்போம். டக்குன்னு 2வது முறையில 2வது முறையில மாத்துங்க. 1வது முறையில இல்ல, 2வது முறையில. ரேச்சல் என்ன செய்யணும் மகள்? ரேச்சல் சொல்லுங்க என்ன செய்யணும்? ரெண்டாவது முறையில செய்யறதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க மகள்? சார் ஹாஜர சொல்லட்டுமா? சார் நுஹா சொல்லுங்க. 1ம் 2ம் பெருக்கணும் சார். 1ஐயும் 2ஐயும் பெருக்கி 3 கூட்டணும். அதோட சாரி சார் 1 கூட்டணும். அதோட தொகுதி என்ன கூட்டணும். முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி அதோட தொகுதி என்ன கூட்டணும். அவ்வளவு சொன்னா காணும். அப்ப இங்க முழு எண் 1, பகுதி எண் 2 பெருக்குவீங்க. பகுதி எண் இங்க மாறாது. அப்போ 2 2, 2ஓட 1 கூட்டணும். கீழே 2 வருவாரு. அப்ப விட 2ன் மேல் எத்தனை? 3. 3. இந்த விட வந்திருக்கா எல்லாருக்கும்? சரியா? சொல்லுங்க. ஓகே தானே இப்ப எல்லாருக்கும்? எஸ் சார்.
ஓகே சரி. விலங்கல்ல சார் நீங்க மறுவ இது கணக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே. சரி இங்க பாருங்க, இது வந்து ஒரு கலப்பு எண், இது வந்து ஒரு கலப்பு எண். இங்கனக்குள்ள கோடு இருக்குது. அப்ப இங்கனக்குள்ள கோடு இருக்கனால இந்த ஒன்றுக்கு நாங்க பேர் சொல்லுவோம் முழு எண்ணுன்னு சொல்லி. இந்த ஒன்றுக்கு பேர் சொல்றது முழு எண். அப்ப இந்த முழு எண்ணையும் இந்த கீழே உள்ள இந்த ரெண்டையும் என்ன செய்யணும், முதல்ல பெருக்கி கொள்ளணும். சரியா மகள்? அப்ப அது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா அப்ப ஒன்றுடன் இரண்டின் மேல் ஒன்று முறைமையில்லா பின்னமா மாத்துறோம். அப்ப முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்குவீங்க. பெருக்கி போட்டுட்டு அதோட அந்த கோட்டுக்கு மேல உள்ள தொகுதி எண்ணை கூட்டுவீங்க. பகுதி எண் இங்க மாறாது. ஆகவே ஓரெண்டு 2, அங்க 2ஓட 1 கூட்டணும். அப்ப கூட்டி போட்டீங்கன்னா 2ன் மேல் 3. சரியா? இப்ப சரி சார். சரி நல்லா கவனிச்சு கொள்ளணும், இல்லாட்டி சிக்கலாயிரும். சரி, இப்ப இதை செய்யுங்க பாப்போம். 3உடன் 5ன் மேல் 2, 3உடன் 5ன் மேல் 2. சார் நுஹா சொல்லவா? கொஞ்சம் இருங்க, எல்லாரும் செய்திரட்டும். சரியா? கொஞ்சம் இருங்க, எல்லாரும் செய்திரட்டும். அதுக்கு இப்பாடு கேட்போம். எல்லாருக்கும் வாய்ப்பு தாரேன். சொல்லுங்க மகள். 5ஐயும் 3ஐயும் பெருக்கணும். ஓகே. அந்த பெருக்கின விடையோட 2 கூட்டணும். அப்ப 3 பெருக்கல் 5 எனக்குல அடைப்ப போட்டுக்கிறோம். அதுதான் அழகு. அங்கால 2 கோட்டுக்கு கீழே என்ன வரும்? 3ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 15. அதோட 2 கூட்டணும். அப்ப எவ்வளவு விட? 17. 5ன் மேல் 17. 17. எப்பயுமே பகுதி எண்ண முதலாவதா சொல்லி 2வது தொகுதி எண்ண சொல்லி பழகணும். அதுதான் அழகு, அதுதான் தெளிவானது, கவர்ச்சியானது. சரியா மகள்? சரியா மகன்? சரி ஓகே சார். சார். ஹாஜரா சொல்றேன். சரியா? இப்ப அடுத்த கேள்விக்கு வேற ஒரு ஆளுக்கு சான்ஸ் தாரேன். சரி. ஹாஜரா சார். சரி, ஓகே. யாருக்காவது 2 பேருக்கு சான்ஸ் தாரேன். சரி, குயிக்கா செய்யுங்க பாப்போம். இந்த பின்னம் வந்து 2உடன் 7ன் மேல் 3. 2உடன் 7ன் மேல் 3. சரியா மயில்? சரியா மயன்? அந்த 2 பேர் கேட்டீங்க, சொல்லுங்க பாப்போம். 2 பேர் ஆன்சர். ஒரு ஆள் முதல்ல சொல்லுங்க, அப்புறம் மத்த ஆள் சொல்லுங்க. சார் ஹாஜரா சார். சொல்லுங்க. பிராக்கெட்டுக்குள்ள ம். முழு எண்ணெய் பெருக்கல் பகுதி எண்ணெய் போடணும். 2 பெருக்கல் 7 2 பெருக்கல் 7. வெரி குட். கூட்டல் 3 கூட்டல் 3 பெருக்கினா 7 14 7 14 கூட்டல் 3 கூட்டல் 3. 14 3 17 இப்ப விட 7ன் மேல் 17. 17. சரி, மத்தாள் அத சொல்லுங்க. மத்தாள் சரியா? யாரு? நபாவா? சரி. 2ஐ 7ஐயும் பெருக்கி அதோட எத்தனை கூட்டணும்? 3 சார். 3 கூட்டணும். சரி, இப்ப கொஞ்சம். சார் ஹைரா சென்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே ஓகே. சரி மகள். சரி, இந்த பாருங்க, உங்களோட புத்தகத்துல இந்த விளக்கம் அழகா தந்திருக்காரு. சரியா? டைம் எடுத்து இதை நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதுக்கு தேவையான இடத்த வச்சு கொள்ளுங்க.
கலப்பெண்ணில் உள்ள முழு எண்ணை பின்னத்தின் பகுதி எண்ணினால் பெருக்கி பின்னத்தின் தொகுதி எண்ணுடன் கூட்டல். அக்கலப்பு எண்ணுக்கு சமனான முறைமையில்லா பின்னத்தின் தொகுதி பெறப்படும். இதன் பகுதி கலப்பு எண்ணில் உள்ள பின்னத்தின் பகுதியே ஆகும். அப்ப இங்க தெளிவான விளக்கம் தந்திருக்கார். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சரி. அப்ப இது தேவையா இருந்தா இதை எழுதுறதுக்கு இடத்த விட்டுக்கொள்ளுங்க. சரி, இதையும் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்பா. பானைக்குள்ள எத்தனை உதாரணம் செய்திருக்கோம்? எத்தனை உதாரணம்? 3 சார். 5 4 5 சார். 5. இத 6வதா போட்டுக்கொள்ளுங்க. இதை 7வதா போட்டுக்கொள்ளுங்க. நல்லா மனப்பாடம் ஆகிருச்சுன்னா, நல்லா மனப்பாடம், நல்லா பிராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நேரடியா செய்யலாம். பாருங்க, 8 7 பெருக்குனா 56. 8 7 56. 56ஓட 3 கூட்டினா 59. அப்ப 8ன் மேல் 59 அப்படின்னு எங்களுக்கு போட இயலும். இதை 8வதா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சார், அப்ப இத நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி மறந்து போயிடும். சரியா? மாத்தி பெருக்கி விட்டுருவீங்க. கோட்டுக்கு கீழே உள்ள எண்ணையும் முழு எண்ணையும் பெருக்கி அதோட தொகுதி எண்ணை கூட்ட வேண்டும். சரியா? ஓகே சார். இன்னும் யாருக்காவது புரியாம இருக்கீங்களா? இல்ல சார். இல்ல சார். நோட் பண்ணியாச்சு. சரியா? இப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். கிளியர் சார். சரி, ஓகேயா? சரி, இப்ப அடுத்த தலைப்பு முறைமையற்ற பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுதல். 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 போட்டீங்களா? எஸ் சார். சாரி, முறைமையற்ற பின்னம்னா கோட்டுக்கு கீழே உள்ள எண் சின்ன எண்ணா இருக்கும், கோட்டுக்கு மேல உள்ள எண் எப்படி இருக்கும்? பெரிய பின்னமா இருக்கும். பெரிய பின்னமாக இருக்கும். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். சரி. இப்ப இதுல உள்ளத நான் விளங்கப்படுத்த நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப முதலாவது எங்களுக்கு தந்திருக்கிறாரு. முதலாவது 2ன் மேல் 3. 2ன் மேல் 3ஐ, சரியா, 2ன் மேல் 3ஐ கலப்பெண்ணாக தருக. கலப்பெண்ணாக தருக. சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். ஓகே சார். அப்ப இங்கேயும் முறை 1 முறை 2ன்னு 2 இருக்குது. முறை 1 விரித்தெழுதி செய்யறது. அப்ப 2ன் மேல் 3. இந்த 3ல நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. இந்த 3களுக்கு இந்த 2 வந்து ஒரு தடவை இருக்குது. எத்தனை தடவை இருக்குது? ஒரு தடவை. ஒரு தடவை. அப்ப அதனால நான் என்ன செய்வேன்? 2ன் மேல் 2 கூட்டல் 2ன் மேல் 1 இப்படித்தான் விரிச்சு எழுதிக்கிறோம். இதுல 2 வந்து ஒரு தடவை இருக்குது. எத்தனை தடவை இருக்குது? ஒரு தடவை சார். ஒரு தடவை. அப்ப அதனால இந்த மாய்க்க ஒருக்கா எழுதணும். 2ன் மேல் 2ன்னு சொல்லி ஒருக்கா, 2ன் மேல் 2ன்னு சொல்லி ஒருக்கா எழுதி கொள்ளுவீங்க. அப்படி எழுதினாதான் இதை செய்யலாம். பிறகு இந்த 2 2ஆல பிரிச்சா 1.
ரெண்டால பிரிச்சா ஒன்று, இங்க இரண்டில் ஒன்று அப்படியே இருப்பார். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா ஒன்றுடன் இரண்டின் மேல் ஒன்று இப்படின்னு மாறிடும். சரியா? சரி சார். ஓகே சார். அப்ப இது சிக்கலான முறை. ஏன்னா இதுல இந்த இந்த இப்படி ரெண்டின் மேல் ரெண்டு, ரெண்டின் மேல் ரெண்டுன்னு நிறைய எழுத வேண்டி வரும். வேணா இந்த 2 3 உதாரணம் இருக்குது, அப்ப உங்களுக்கு விளங்கும். சரியா? இந்த 2வது முறை எப்பயுமே செய்யக்கூடிய முறை. இதுதான் நல்ல முறை, ஈஸியான முறை. அப்ப 2ன் மேல் 3, இந்த 3 நெடும்பிரித்தல்ல பிரிப்பீங்க. 3 2ஆல பிரிப்பீங்க. 2ஆல பிரிச்சா 3ல 2 எத்தனை தடவை? ஒரு தடவை. ஒரு தடவை. 2 2 கழிச்சீங்கன்னா மீதி எவ்வளவு? 1. 1. அப்ப இது மீதி. இந்த மீதியை எப்பயும் தொகுதி என்ன எழுதுவோம்? என்ன எழுதுவோம்? தொகுதி என்ன? தொகுதி எண்ணாக எழுதுவோம். சரியா? நினைக்கல ஸ்கிரீன் கொஞ்சம் தள்ளி எழுதிட்டேன். வாயில சொல்லிக்கல, நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? தொகுதி எண் அங்கிட்ட எழுதியிருக்காங்க. தொகுதி எண் இந்த ஒன்றை எழுதணும் முழு எண்ணாக. ஒன்றை எழுதணும் முழு எண். சரியா மகள்? சரி சார். அப்ப ஒன்றுடன் இரண்டின் மேல் ஒன்று. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். சரி, நோட் பண்ணுங்க. 2வது ஸ்கிரீன்ல செய்றேன். நோட் பண்ணுங்க. 2வது ஸ்கிரீன்ல செய்றேன். சரியா? 2வது தந்திருக்காரு 8ன் மேல் 5. சாரி, 5ன் மேல் 8. மன்னிக்கவும், 5ன் மேல் 8 தந்திருக்காரு. அப்ப 5ன் மேல் 8 ஆயிருந்தா 8ல 5 எத்தனை தடவை இருக்குது? ஒரு தடவை. ஒரு தடவை. அப்ப 5ன் மேல் 5, அங்கால 5ன் மேல் 3. இப்படிதான் விரிச்சு எழுதணும். இப்படி விரிச்சு எழுதிக்கொள்ளும். இப்ப இந்த 5 5ஆல பிரிச்சா 1 தானே மகள்? 5 5ஆல பிரிச்சா எவ்வளவு? 1. 1. பிறகு அங்கிட்டு உள்ள முறைமை பின்னத்தையும் இந்த பக்கம் எழுதியிருக்க அந்த முழு எண்ணையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா ஒன்றுடன் 5ன் மேல் 3 அப்படின்னு ஆன்சர் வந்துருவார். சரியா? சரி சார். இது முறை 1. இப்ப முறை 2ல செய்தோம்னா நெடும்பிரித்தலை இப்படி போடுவீங்க. நெடும்பிரித்தலை இப்படி போட்டுட்டு 8 எத்தனையால பிரிக்கணும்? 5ஆல. 5ஆல. அப்ப 5ஆம் வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா ஓர் 5 5, ஈர் 5 10. அப்ப 8க்குள்ள ஒரு 5 தான் இருக்குது. அப்ப அந்த ஒரு 5 நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு மீதி எத்தனை வரும்? 3. 3 3 தொகுதி வரும். எண்ணா மாறும். 3 அப்ப அந்த தொகுதி எண்ணா மாறும். மீதி 3 நீங்க என்னவா எழுதணும்? தொகுதி என்ன? தொகுதி எண்ணாக எழுதணும். நான் இதை சுருக்கமா எழுதுறேன் தொகுதி என்னன்னு சொல்லி, நீங்க டென்ஷன் ஆகிறாங்க. தொகுதி எண் அந்த மேல வந்திருக்கிற இந்த ஒன்று ஈவு, அதாவது தடவைகள். இதை ஈவுன்னு சொல்லுவோம், அத தடவைகள்னு சொல்லலாம். அப்ப இந்த ஈவை நாங்க எப்பயுமே முழு எண்ணாக எழுதுறது. என்னவா எழுதுறது? முழு எண்ணாக. முழு எண்ணாக எழுதுவோம். இது 2 மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. அடிக்கடி செய்து பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலா இது வந்துடும். ஆகவே அப்ப 5ன் மேல் 8 கலப்பு பின்னமாக மாத்தினீங்கன்னா விடைய சொல்லுங்க. ஒன்றுடன் 5ன் மேல் 3. சரி, இப்ப நீங்க 4ல் மேல் 11 நீங்க மாத்துங்க பாப்போம். 4ன் மேல் 11 நீங்க மாத்துங்க.
செய்ய இயலுமா? ஏழு ஹாஜரா ஓகே சார். மாத்திட்டா வெயிட் பண்ணுங்க, மாத்திட்டா வெயிட் பண்ணுங்க. இன்னும் யாருக்கு டைம் வேணும்? சார் இது ஹாஜரா சொல்லட்டுமா? சொல்லுங்க ஆஜரா சொல்லுங்க, முறை ஒண்ட சொல்லுங்க. ஆஜரா முறை சொல்லுங்க, ஒன்று முறை ஒண்ட. எப்படின்னா, நாலா 11 4ஆல வகுக்கணும் நெடும் வகுத்தல் முறையில. நான் கேட்கிறேன் முறை ஒன்று, விரித்தெழுதி முறையில. ரெண்டையும் நீங்க தான் சொல்லணும். விரித்தெழுத சொல்லுங்க. இருத்தெழுதுதல் எப்படின்னா 11க்குள்ள 4 எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கணும். 2 முறை இருக்கு. அப்ப 2 முறை அப்போ இருந்தா சொல்லுங்க, எப்படி எழுதணும்? 4ன் மேல் 4, 4ன் மேல் 4, ஓகே, 4ன் மேல் 3. வெரி குட். பிரிச்சா இங்கனக்கிலே ஒன்று, இங்கனக்கிலே எத்தனை? 1 ஒன்று. இங்கால 4ல் மேல் 3. இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 2 சக 2 தர 4ன் மேல் 3. ஆ அது ரெண்டையும் சேர்த்தோம்னா 2 தடவையா வரும் 4ன் மேல் 3. அதாவது 2உடன் 4ல் மேல் 3. சரியா? சரி சார். சரி, ரெண்டாவது முறையை சொல்லுங்க. ரெண்டாவது முறை நெடும் வகுத்தல் முறையில 11க்குள்ள எத்தனை 4 இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, பார்த்தா 2 தடவை தான் இருக்கு. 2 நாம தடவையா எடுக்கிறோம். ஓகே. அப்ப மீதி இது 3. 4, 4 2 8, 8. மீதி 3. மீதி 3. இப்ப நாம 2 தடவையா எடுத்து ஓகே, 4 பகுதியா எடுத்து ஓகே, மீதி 3 தொகுதியா எடுக்கணும். ஓகே, வெரி குட். சரி, அப்ப எல்லாருக்கும் இப்ப கிளியரா? கிளியர் சார். எஸ் சரி, ஓகே. வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்றவங்க வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப எல்லாருக்கும் இப்ப ஓகே தானே? அப்ப ஓகே 2 தலை இப்ப நாங்க முதல்ல பார்த்தோம் கலப்பு எண்கள், ரெண்டாவது பார்த்தோம் சமவெளி பின்னம். இப்ப மூன்றாவது தலைப்பு பார்த்தோம் கலப்பெண்களை எப்படி முறைமையற்ற பின்னமா மாத்துறதுன்னு சொல்லி. இப்ப நாலாவது விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், முறைமையற்ற பின்னத்தை எப்படி கலப்பு எண்ணாக மாத்துறது அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த முறைமையற்ற பின்னத்தை கலப்பெண்ணா மாத்துறதுக்கு 2 முறை இருக்குது. இது வந்து விருத்தி எழுதி செய்யறது, இது வந்து சுருக்கமாக செய்யறது. இங்க வந்து நிறைய எழுதிக்கிட்டு இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல, நெடு வகுத்தல்ல வகுத்துட்டா ஈஸியா இங்க பெருமானத்தை போட்டுறலாம். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். முறை 2 தான் சார் லேசான மெத்தட். சரி, அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும். ஓகே தானே? ஓகே சார். சரியா? சரி, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த உதாரணமா போடுங்க. 3ன் மேல் 5 என்ற முறைமையில்லா பின்னத்தை கருதுவோம். 3ன் மேல் 5 என்ற முறைமையில்லா பின்னத்தை கருதுவோம். சரியா? சரி சார் போட்டீங்களா? போட்டீங்களா? போட்டேன் சரி. இந்த இருக்குது முறை ஒன்று. இந்த இருக்குது முறை ஒன்று. வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது விரித்தெழுதி கொள்ளணும். 3 சக 2, 3 சக 2. நான் செய்யும் பொழுது ஒரு முறையை நான் ஒரு படிமுறையை நான் இல்லாமக்கி தான் செஞ்சிருக்கேன். இந்த படிமுறை இத நான் போட இல்லை. அப்ப அப்புறம் வேலை கூடிரும். அதனால அது பிரச்சனை இல்லை, போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடாட்டியும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் 2வது முறையில ட்ரை பண்ணி பழகுங்க, அதுதான் ஈஸி. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி, இத நோட் பண்ணியாச்சா? ஓகே சார், நோட் பண்ணிட்டோம். இன்னும் யாருக்காவது டைம் வேணுமா? இல்ல சார்
ஓ சார் சரி கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க மகள். கொஞ்சம் வேகமா எழுதி பழகணும். சரியா? சரி சார் இன்னும் டைம் வேணுமா? சார் சரி. முறை 2 இந்தா இருக்குது. இதுல எல்லாத்தையும் எழுத போகாதீங்க. சரி, அதை கீழே வந்து அதை நான் சொல்லி ஷோர்ட்டா சொல்லிட்டதை தான் இங்க கீழே பெருசா தந்திருக்காரு. இந்த பாருங்க, 5 3ஆல பிரிச்சா ஈவு 1 வரும். ஈவு 1 மீதி 2 ஆகும். அதைத்தான் நான் இங்கனக்கிலே உங்களுக்கு எழுதி காமிச்சிட்டேன். இது வந்து ஈவு, இது வந்து மீதி அப்படின்னு இதுல போட்டேன். அப்ப இவ்வளவு பெரிய பந்து இங்க எழுத தேவையில்ல தானே மகள்? எழுதணுமா? நோ சார் இல்ல. விளங்கிட்டா? அப்ப அந்த பிரிக்கிறதுல நீங்க நோட் பண்ணி பழகிட்டீங்கன்னா ஆன்சரை இப்படி ஒரு ஸ்டெப்ஸ்ல எழுதி முடிச்சிடலாம். சரியா? சரி சார் சார் அப்ப 5 வந்து 3ஆல நெடும் வகுத்தல்ல வகுத்தோம்னா 5ல 3 ஒரு தடவை. அப்ப அது வந்து ஈவாக வரும். மீதி வந்து 2, அது வந்து தொகுதி எண்ணாக வரும். அப்ப விட 1உடன் 3ன் மேல் 2, 1உடன் 3ன் மேல் 2. சரியா? ஓகேவா? ஓகே சார் ஓகே சார். சரி. இப்ப நீங்க தான் டிசைட் பண்ணிக்கொள்ளணும், முறை 1ல செய்யறதா முறை 2ல செய்யறதான்னு சொல்லி. சரியா மாயன்? சரியா மகள்? சரி சார் ஓகேவா? ஓகே சார் ஓகே சார். இன்னும் யாருக்கு டைம் வேணும் நோட் பண்றதுக்கு? தேவலை சரியா? உங்களோட புக்ல இன்னும் உதாரணம் இருக்குது. இந்த உதாரணம் இருக்குது. பாருங்க, 10ன் மேல் 17 கலப்பெண்ணாக தருக. அப்ப இதை விரிச்செழுதைக்குல 10 சக 7, 10ன் மேல் 10, 10ன் மேல் 7. இத 10 10ஆல பிரிச்சு விட்டா 1. அப்ப 1உடன் 10ன் மேல் 7. விருப்பமா இருந்தா இந்த உதாரணத்தை நீங்க நோட் பண்ணி கொள்ளலாம். அடுத்து இந்த முறை 2. சரியா? அப்ப இங்க அழகா தந்திருக்காரு. இது 4ன் மேல் 11. பாருங்க இப்படி எவ்வளவு விரிச்சு எழுதியிருக்காங்கன்ட்டு. பாருங்க எவ்வளவு விரிச்சு எழுதியிருக்காருன்னு சொல்லி 4 தடவை எழுதணும். எத்தனை தடவை எழுதணும்? 4 தடவை. அப்ப இப்படி எழுதிக்கிட்டு டைம் நிறைய போகும். அப்ப இதுக்கு ஈஸியானவே இப்படி நெடு வகுத்தல்ல வகுத்து போட்டுட்டா ஒரே இதுல என்ன செஞ்சிடலாம் ஆன்சரை? சொல்லுங்க. ஒரே தடவையில ஆன்சரை போட்டுடலாம். ஒரே தடவையில ஆன்சரை இங்க போட்டுடலாம். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். சார் ஓகே இப்ப நாங்க இந்த பயிற்சிக்கு போவோம். இங்க பயிற்சிக்கு போவோம். சரி, முதலாவது கேள்வியில முறைமையில்லா பின்னங்களை வேறுபடுத்தி அதை சொல்லியிருக்காங்க. இலகுவான கேள்வி. பின்வரும் பின்னங்களில் முறைமையில்லா பின்னங்களை வேறுபடுத்தி எழுதுக. செம்ம லேசான கேள்வி. 2வது கேள்வியில கீழே தரப்பட்டுள்ள கலப்பு எண்களை முறைமையில்லா பின்னங்களாக மாற்றுக. சரி, வேகமா செய்யுங்க பாப்போம்.
செஞ்சுட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் செய்திடட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் செய்திடட்டும். செஞ்சாச்சு சார். சரி, செய்தாச்சா எல்லாரும்? இல்ல சார். செஞ்சுட்டேன் சார். சரி, முதலாவது கேள்விக்கான விடை. முதலாவது கேள்விக்கான Okay, விடை 6 மேல் 8 போட்டிருக்கீங்களா? ஆமா சார். அடுத்து 30 மேல் 31 30 மேல் 31 போட்டிருக்கீங்களா? 3 மேல் 19. ஆ, அடுத்து 3 மேல் 19. இது மூன்று தான் ஆன்சர். இது மூன்றும் எழுதியிருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரியா மயன்? ஓகே சார். சரி சார். சரி, இப்ப இந்த கேள்வி, இரண்டாவது கேள்வியை நீங்க மனப்பாடமா செய்திருக்கலாம், பிரச்சனையே இல்ல. அப்படி இல்லாட்டி ஒன்றையும் நாளையும் பெருக்கி அதோட ஒன்றையும் கூட்டி அப்படி எழுதி செய்திருந்தாலும் பிரச்சனை இல்ல. நான் ஆன்சரை மட்டும் போட்டுட்டு போறேன். விலங்கல்ல இங்க என்னோட பேசுங்க. சார் ஹாஜரா மனப்பாடமா செஞ்சுட்டு போனா சார் செல்லவா? சார், நீ சொப்ப இது சொல்றதுக்கு இல்ல, இது பயிற்சி தானே. அப்ப மத்தவங்க பாவம். நான் ஆன்சர் சொல்றேன், சரியா இருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இங்க வைக்கல. முதலாவதுக்கு ஆன்சர் 1 நாள் 4, 4ஓட 1 கூட்டினீங்கன்னா 5. அப்ப 4 மேல் 5. 4 5. நீங்க திருத்தி கொள்ளுங்க, நீங்க யாரும் பேசாதீங்க. ரெண்டாவது கேள்வி, 2ஐயும் 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 10, 10ஓட 3 கூட்டினீங்கன்னா 13. அப்ப 5 மேல் 13. மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் 3 மேல் 10. சரியா? 3 மேல் 10. சரி சார். ஆ, அடுத்த கேள்விக்கு 8ஐயும் 7ஐயும் பெருக்கினீங்கன்னா 56. 56ஓட 5 கூட்டினீங்கன்னா 61. அப்ப 8 மேல் 61 வந்திருக்க ஆன்சர். ஓம் சார் ஹாஜராட் எல்லாம் சரி சார். ஓகே. சரி, எல்லாரும் சரி எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். அப்ப கிளியர் தானே? கிளியர் சார். சரியா மகள்? சரியா மயன்? சரி சார். சரியா? சரி, அடுத்த கேள்வியை செய்யுங்க. மூன்றாவது கேள்வியையும் 4வது கேள்வியையும் செய்ய பாப்போம் குயிக்கா. செய்ய இருந்தாலே மகள்? Yes.
இன்னும் டைம் வேணுமா? வேணும் சார். ஓகே சார் சரி. சார் ஹாஜரா. ஓகே சார். சாரி சார், 4வது செய்ய மறந்துட்டேன். சரி குயிக்கா செய்யுங்க. சரி பாப்போமா? கொஞ்சம் டைம் வேணும் சார். ஓகே சார் 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 சரி சரி. செய்து முடிச்சவங்க சரி கொஞ்சம் குயிக் பண்ணுங்க மகள். ஓகே சார். சரி கொஞ்சம் வேகமா நோட் பண்ணா நல்லோம். சரியா? சரி சார். சரியா சரி. முதலாவது கேள்விக்கான ஆன்சர் 14 3ஆம் வாய்ப்பாடு. அப்ப 14ல 3 வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 4 3 12. அப்ப 4 வந்து முழு எண்ணாக காணப்படுவாரு. பகுதி எண் மாறாது. 4 3 12. 14ல இருந்து 12 கழிச்சு விட்டீங்கன்னா மீதி 2. சரியா ஆன்சர்? சரி Yes, சார். sir. சரி. ரெண்டாவது 5ஆம் வாய்ப்பாடு. 2 5 10. அப்ப முழு எண் வந்து 2 தடவை. 2 5 10. அப்ப 5ன் மேல் 3. ஓகேவா? ஓகே சார். Okay, sir. அடுத்ததுக்கு 27 3 மடங்குகள். 27 3 மடங்குகள். அப்ப இங்க விட வந்து 9. ஓகேவா? Okay, sir. ஓகே சார். 9 விட. சரி அவ்வளவுதான் வரலாம் நினைக்கல. வேற எதுவும் போட்டிருந்தீங்கன்னா 9ன்னு சொல்லி கடைசியா மாத்திக்கொள்ளுங்க. இப்ப இது 9ஆம் வாய்ப்பாடு. அப்ப 9 சொன்னீங்கன்னா 10 தடவை. இங்கால 9ன் மேல் 4. சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். Okay, sir. அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். சரி. 4வது கேள்வியில 5 மாணவர்கள் 23 நெல்லிக்கனிகளை சமனாக பங்கிட்டு கொண்டனர். அப்ப 5 மாணவர்கள் வந்து 23 நெல்லிக்கனிகளை பங்கிட்டாங்களாம். அப்ப 23 தொகுதி எண், 5 வந்து பகுதி எண். முறைமையில்லா பின்னம். ஓகேவா? ஓகே சார். சரி. அப்ப இத மாத்துனோம்னா 4உடன் 5ன் மேல் 3. சரியா? சரி
சரி சார். சார் அப்ப கிளியர் தானே எல்லாருக்கும்? Yes சார். சார் அப்ப இந்த விஷயத்த திரும்ப ஒருக்கா நல்லா பார்த்து கொண்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த பாடத்தை முடிச்சிடலாம். சரியா? சரி சார். சார் அப்ப எல்லாருக்கும் குட் நைட். Good night sir. Thank you sir. Thank you, sir. Bye, sir. ஓகே ஓகே Bye, sir. Thank you, sir. Good night. Bye, sir. Thank you, sir. Good night, sir. ஓகே Thank ஓகே you, sir. Bye, sir. எல்லாருக்கும் Good குட் night, நைட். sir. ஓகே